ரொம்பவும் சோகமா பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டோட சத்தம் பக்கத்து பில்டிங்ல இருக்க நாவல் எழுதுற ஒரு காதுல விழுது. அதை கேட்டதுமே அவர் இந்த பொண்ணு ரொம்பவும் சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல அவளை பாக்குறதுக்காக போறாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட நான் நிறைய நாவலாம் எழுதிருக்கேன், அதனால உங்களை பத்தி ஒரு நாவல் எழுதலாம்னு இருக்கேன், அதனால உங்களை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கறாரு. அவங்களும் என்ன பத்திலாம் எழுத ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் நீங்க கேட்கறீங்கன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா போட்ட ரிங்க தொலைச்சிருவா. அதனால அவங்க தம்பி இந்த பொண்ணு சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெண்டு பேர் வந்து நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அப்பதான் அவங்க அப்பா பேரை சொல்றா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரையும் தப்பு பண்ணதுக்காக அவங்க அப்பா தான் ஜெயில போட்டிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சமே இவரு ஒரு பொண்ணு இருக்கு, எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது எல்லாரும் அழுகுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாருமே சிரிக்க தானே செய்யணும், ஏன் அழுகுறாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க அப்பா இனிமேல் அந்த பொண்ணு புகுந்த வீட்டுல தான் இருப்பா, இனிமேல் அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, அதனால தான் அழுகுறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நான் போனாலும் நீங்க அழுவீங்களான்னு கேட்கறாங்க. அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுன்னு சொல்றாரு. தென் அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த பொண்ணுக்காக கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக முதல் நாள் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் பிராத்தல் பண்ற இடத்துல வித்துறாங்க. ஆக்சுவலா இவங்க சின்ன வயசு பசங்களாம் இந்த தொழிலை செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஏஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதா செய்ய வச்சு அப்புறமா தான் இந்த தொழில ஈடுபட விடுவாங்க. சோ அதே மாதிரி ஹீரோயினையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு பெரிய ஆளா வரா.